Hi, hello everyone. This is Kavin. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எதை பத்தி பார்த்துக்கிட்டீங்கன்னா The Untold Story of Netflix. Netflix உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் OTT பிளாட்ஃபார்ம். OTTனா நான் பெருசாக இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுக்க தேவையில்ல. உங்க எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் த ஓவர் த டாப் மீடியா சர்வீசஸ். ஸோ அதை பற்றி நான் பெருசாக இன்ட்ரோ கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ பிஃபோர் மூவிங் ஆன் டு த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ், லெட் மீ டெல் யூ 3 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி ஏகப்பட்ட OTT பிளாட்ஃபார்ம்ஸ் வந்தாச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் அமேசான் பிரைம், அதுக்கப்புறம் ஹூலு, அதுக்கப்புறம் டிஸ்னி ஹாட்ஸ்டார், அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ், இப்படின்னு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு. பட் இந்த உலகத்திலே ஃபஸ்ட்டு வந்த OTT பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நெட்ஃப்ளிக்ஸ் தான். இன்ஃபேக்ட் இந்த OTT அப்படின்ற விஷயத்துக்கான இனிஷியேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1990s ஸ்டார்ட் ஆச்சு. பட் இப்போ தான் அது வந்து பயங்கர ரைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்றதுக்கு மட்டுமே வந்து 180 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வேர்ல்டு லெவலில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நெட்ஃப்ளிக்ஸ் யூசர்ஸ் வந்து அக்ராஸ் 190 கண்ட்ரீஸ் இருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்றத நம்ம விரல் விட்டே எண்ணிடலாமா. ஸோ அந்தளவுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரீச் ஆயிடுச்சு இன்னைக்கு. தேர்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு $26 பில்லியன் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த $26 பில்லியன் கம்பெனி வந்து வெறும் $40 தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்க? ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஸ்பைரிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் வந்து சக்ஸஸ் ஸ்டோரியில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லெட் அஸ் நாட் வேஸ்ட் டைம், லெட்ஸ் மூவ் ஆன் டு தி அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் யாரான்றதை பார்ப்போம். ரீட் ஹாஸ்டிங்ஸ் அண்ட் ராண்டல்ஃப். முதல்ல ரீட் ஹாஸ்டிங்கை பற்றி பார்ப்போம். இவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ யூஎஸில் போய் 1991 மாஸ்டர்ஸ் படிக்கிறாரு கம்ப்யூட்டர் சயின்ஸில். அது படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அடாப்டிவ் சிஸ்டம்ஸ் அப்படின்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணுறது அவ்வளோவா அவருக்கு பிடிக்காதனால வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பியூர் சாஃப்ட்வேர் அப்படின்ற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. யாரோடன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் அப் பண்ண 4 வருஷத்துலேயே வந்து அந்த கம்பெனி பயங்கரமாக டெவலப் ஆகுது. இன்ஃபேக்ட் வருஷம் அவங்களோட ப்ராஃபிட் வந்து into 2 times தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதை இன்னொரு கம்பெனி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேஷனல் சாஃப்ட்வேர்ஸ். அவங்க ஆல்ரெடி வந்து யூஎஸில் வந்து ஒரு மார்க்கெட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து டீபக்கிங் டூல்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் பேசிக்காக அவங்களோட பிஸ்னஸ். அது சரி வந்து இந்த பியூர் சாஃப்ட்வேர் அப்படின்ற கம்பெனி வந்து 4 வருஷத்தில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்த ரேஷனல் சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரீட் ஹாஸ்டிங்ஸ் கிட்ட வந்து ஒரு டீல் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இந்த பியூர் சாஃப்ட்வேர் அப்படின்ற கம்பெனியை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து $700 மில்லியன். பரவாயில்லையே, கம்பெனி ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து $700 மில்லியன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீட் ஹாஸ்டிங்கே வந்து கம்பெனி வித்துறாரு $700 மில்லியன். ஸோ 5 வருஷத்தில் வந்து ரீட் ஹாஸ்டிங்ஸ் ஒரு பெரிய மில்லியனர் ஆகிறாரு. ஸோ ரீட் ஹாஸ்டிங்ஸ் வந்து தன்னோட கம்பெனி $பல மில்லியன் விற்றுட்டு வீட்டுக்கு ஜாலியாக வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதும் அவருக்கு தெரியல, என்ன வேலைக்கு போகிறதுன்றது அவருக்கு தெரியல. சரி என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் வந்து நம்ம படம் பார்க்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணுறாரு. என்ன படம் பார்க்கலாம் முடிவு பண்ணுறாரு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போலோ 31 அப்படின்ற படத்தை பார்க்கலாம் முடிவு பண்ணுறாரு. இப்போ நம்ம படம் பார்க்குறதா இருந்தால் எங்கே பார்ப்போம்? யூடியூப்பில் பார்ப்போம். நம்மக்கிட்ட லேப்டாப்பில் இருந்தால் லேப்டாப்பில் பார்ப்போம். பட் அப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து நீங்கள் அப்போல்லாம் படம் பார்க்கணுன்னா வந்து வீடியோ கேசட்ஸை வந்து ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு வந்து தான் பார்க்கணும். ஸோ அதே தான் ஹாஸ்டிங்ஸும் பண்ணுறாரு. ஹாஸ்டிங் ஒரு கடைக்கு போகிறாரு. அப்போலோ 31 வீடியோ கேசட்டை ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு வராரு. படம் பார்த்ததுக்கப்புறம் உடனே அதை ரிட்டர்ன் பண்ணாமல் வீட்டிலே வச்சுறாரு ஒரு வாரத்துக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறமா வந்து வீடை க்ளீன் பண்ணும்போது தான் வந்து அவருக்கு அந்த கேசட் இருக்கிற விஷயமே தெரியுது. ஐயோ நம்ம மறந்துட்டோமே, நம்ம போய் வந்து முதல்ல கேசட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. அப்போ அந்த கடங்காரன் சொல்கிறான், நீங்கள் $40 எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும் இந்த சிடிக்கு அப்படின்னு. ஏன்னா இது $40 அதிகமாகவா ஏன் அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து இந்த வீடியோ கேசட் வந்து உங்களுக்கு 2 நாளுக்கு தான் ரெண்ட்டு கொடுத்துருந்தேன், நீங்கள் 7 நாள் வீட்டிலே வச்சுருந்துருக்கீங்க, அதுக்கு தான் வந்து $40 எக்ஸ்ட்ரா கொடுக்க சொல்கிறேன், நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் கேட்டோடனே பயங்கர டென்ஷன் ஆகிறாரு. பட் ஒன்றும் பண்ண முடியாது, கொடுத்துட்டு வரார். வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக யோசிக்கிறாரு. அந்த பர்டிகுலர் விஷயம், அந்த $40 அப்படின்ற விஷயம் வந்து அவங்க மனசில் போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது. அவர்கிட்ட இல்லாத காசு எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் வந்து அந்த $40 நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணிட்டோமே, தேவையில்லாமல் பே பண்ணிட்டோமேன்ற விஷயம் வந்து ஒரு மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ தான் ஒரு மைண்டில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம ஏன் வந்து ஒரு மூவி ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஐடியா வருது. ஸோ இந்த மூவி ரெண்டல் பிஸ்னஸ் ஐடியா நல்லா இருக்கே, இதை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு. இங்கே தான் நம்ம இன்னொரு ஃபவுண்டர் வராரு, ராண்டல்ஃப். இவங்க 2 பேருமே வந்து இந்த பியூர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் இந்த ராண்டல் அப்படின்றவர் வந்து அந்த பியூர் கம்பெனி சாஃப்ட்வேரோட மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருந்தார். நம்ம ஹாஸ்டிங்ஸ் வந்து கம்பெனிக்கே ஹெட்டாக இருந்தார். ஸோ இவங்க 2 பேரும் அங்கேயே ஃப்ரெண்டாக இருந்தனால வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து இந்த பிஸ்னஸ் ஓரியன்ட் அப்ரோச் நாலேஜ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் கூட சொல்லலாம். ஸோ வந்து நம்ம ஹாஸ்டிங்ஸ் வந்து இந்த மூவி ரெண்டல் பிஸ்னஸ் ஐடியா வந்து நம்ம ராண்டல்ஃப் கிட்ட ஷேர் பண்ணார். பார்த்தோன்னே அவரும் வந்து பரவாயில்லையே, சூப்பராக இருக்க ஐடியா, எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து ஹாஸ்டிங்ஸ் சொல்கிறாரு, இப்போ இருக்கிற மக்கள்லாம் வந்து ஒரு படம் பார்க்கணுன்னா வந்து கடைக்கு போயிட்டு ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு வந்து படத்தை பார்த்துட்டு திருப்பி கடையிலே போய் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம அவாய்ட் பண்ணணும், நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம கேசட்டெல்லாம் வந்து கொரியர் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்போ வந்து வீடியோ கேசட்ஸ் தான் இருந்துச்சு. வீடியோ கேசட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வெயிட்டும் அதிகம். அதை நீங்கள் கொரியரில் அனுப்பிச்சா வந்து கொரியர் வெயிட்டும் அதிகமாகும். ஸோ வந்து கொரியர் சார்ஜ் அதிகமாகும்.
ஸோ ஓவரால் காஸ்ட்டும் அதிகமாகும், யாரும் அதிகமான காசு கொடுத்து படத்தை பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து இதுக்கு ஏதாவது வந்து வேறு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து டிவிடி அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வராங்க. ஸோ டிவிடி அப்படின்ற விஷயம் வந்து அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. இன்ஃபேக்ட் சோனி அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க டோக்கியோவில். அமெரிக்காவில் வந்து இன்ஃபேக்ட் அப்போ தான் ஜஸ்ட் இன்ட்ரோ கொடுக்குதே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் வந்து இவங்க கண்ணில் அந்த டிவிடி அப்படின்னு விஷயம் பட்டுறது. பார்த்ததுக்கு அப்புறமே வந்து ஹாஸ்டிங்ஸ் யோசிக்கிறாரு, கண்டிப்பாக இந்த டிவிடின்ற விஷயம் தான் வந்து ஃபியூச்சரு. ஸோ வந்து இது கண்டிப்பாக ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும், நம்ம வந்து இப்போயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். ஸோ இந்த டிவிடியில் படத்தை ஏற்றி கொரியர் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. பட் டிவிடியை திருப்பி பார்த்தா வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, இதில் ஸ்க்ராட்ச்லாம் வந்துச்சுன்னா வந்து படம் ஒழுங்காக ஸ்டக் ஆகும், படம் ஒழுங்காக ஓடாது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. சரி ஓகே, இதையும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியர்டான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க 2 பேரும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சீரியல் ஒரு படத்தை ஏற்றிட்டு 2 பேரும் மாற்றி 200 தடவை வந்து மாற்றி கொரியர் அனுப்பிச்சிக்கிறாங்க. அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சீடியை டிவிடி பிளேயரில் போட்டு பார்க்குறாங்க. போட்டு பார்க்கும்போது தான் வந்து எந்த ஒரு ஸ்டக்கும் இல்லாமல் சூப்பராகவே ஓடுது படம். இதை பார்த்ததுக்கப்புறம் வந்து பரவாயில்ல, நம்ம மிஷன் சக்ஸஸ், நம்ம வந்து இந்த டிவிடியிலே வந்து படத்தை கொரியர் அனுப்பலாம்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மாதம் 1997 நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற கம்பெனி 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட பிஸ்னஸை வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு அப்படின்றது தான் உண்மை. ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஹாஸ்டிங்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஆல்ரெடி ஒரு கம்பெனி வித்தார் பார்த்தீங்களா, பியூர் கம்பெனி அப்படின்ற கம்பெனி, அந்த கம்பெனியில் வர அமௌண்ட்டு எல்லாத்தையும் தூக்கி இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டார். ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிவிடியை தான் இவங்க ரெண்ட்டு காமிச்சு சம்பாதிக்க போகிறாங்க. ஸோ அந்த டிவிடி ரன் ஆகணும்னா டிவிடி பிளேயர் அப்படின்றது முக்கியம். ஸோ இந்த டிவிடி பிளேயர் அப்படின்றது வந்து யூஎஸ்லேயே வந்து 1% ஆஃப் பாப்புலேஷன் கிட்ட தான் இருந்துச்சான். ஸோ வந்து என்னடா இதுக்கே வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டல்ஃப் கிட்ட சொல்லும் போது ஹாஸ்டிங்ஸ் சொல்கிறாரு, கண்டிப்பாக டிவிடிக்கும் டிவிடி பிளேயருக்கும் வந்து மிகப்பெரிய மார்க்கெட் யூஎஸில் இருக்குது, போக வந்து இதோட சேல்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும், ஸோ நம்ம பிஸ்னஸ்க்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேர் துணிஞ்சு இறங்குறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே ஒரே வருஷத்துலேயே வந்து 30 பேரை வச்சு வேலை செய்கிற அளவுக்கு அவங்க கம்பெனி பயங்கரமாக டெவலப் ஆகுது. இன்ஃபேக்ட் 925 மூவிஸோட ஒரிஜினல் காப்பீஸை இவங்க வச்சுருந்தாங்க. பட் என்ன தான் பிஸ்னஸ் நல்லா போனாலுமே வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தனால வந்து இவங்களோட ப்ராஃபிட் ரொம்ப 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 கம்மியாக தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இவங்க மார்க்கெட்டிங்காக பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றது தான் உண்மை. பட் இவங்க பிஸ்னஸ் என்ன தான் நல்லா போயிட்டு இருந்தாலுமே வந்து ஒரு மாதம் வந்து பயங்கரமாக பிஸ்னஸ் வருதான், இன்னொரு மாதம் வந்து நார்மலாக தான் பிஸ்னஸ் போயிட்டுருச்சான், இன்னொரு மாதத்தில் வந்து பிஸ்னஸ் சுத்தமாக இல்லாமலே போயிடுச்சான். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வராங்க. இது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து மாதம் $16 நீங்கள் பே பண்ணாலே போதும். அந்த மாதத்தில் நீங்கள் எத்தனை எத்தனை டிவிடி வேணாலும் நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து 4 டிவிடிஸ் அட் அ டைம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரூல்ஸை கொண்டு வராங்க. இதிலே வந்து வீக்லி, மந்த்லி, இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கொண்டு வராங்க. ஸோ இதை பார்த்த நெட்ஃப்ளிக்ஸ் யூசர்ஸ்க்குலாம் வந்து பரவாயில்லையே, இது நல்லா இருக்குது இந்த ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸோட யூசர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனோட ரேட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. 1998 வந்து இவங்க ஒரு நாளைக்கு 10,000 டிவிடியை வந்து ரெண்ட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு வளர்ந்துடுறாங்க. இன்ஃபேக்ட் வந்து அந்த வருஷம் மட்டுமே வந்து $5 million வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. பட் என்ன தான் $5 million ஏர்ன் பண்ணாலும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா $130 million. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கம்பெனி லாஸில் தான் இருந்துச்சு. ஹாஸ்டிங்கோட பிஸ்னஸ் அப்ரோச் வந்து ஒரு வித்தியாசமான பிஸ்னஸ் அப்ரோச் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வந்து எல்லா விஷயத்தையும் அவர் முதல்ல ஃபோர்காஸ்ட் பண்ணிடுறாரு. அவர் பண்ணுற ஒவ்வொரு மூவே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மூவாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் அவர் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு 5 வருஷம் வந்து என் கம்பெனி வந்து லாஸில் தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் 5 years தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ப்ராஃபிட்டில் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்குமே தெரியும் அதோட ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து எக்ஸ்போனன்ஷியலாக இருக்கும் அப்படின்றது. ஸோ வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து அவர் ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கார். ஏர்லி 21st century வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அவரோட காம்படிட்டர்ஸ்லாம் யாருன்றதை வந்து எவாலுவேட் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அப்போ வந்து பிளாக் பஸ்டர் அப்படின்ற கம்பெனி இருக்குது. இன்ஃபேக்ட் அது வந்து ரொம்ப பெரிய கம்பெனி, ரொம்ப வருஷமாகவே இந்த பிஸ்னஸ் தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து இன்ஃபேக்ட் வந்து 60,000 எம்ப்ளாய்ஸ் வச்சு வேலை செஞ்சுட்ருக்காங்க. 8,000 ஸ்டோர்ஸ் வந்து யூஎஸில் மட்டுமே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய கம்பெனி அது. அவங்கள கம்பேர் பண்ணும்போது நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து ஒரு கம்பெனியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஹாஸ்டிங்க்குமே தெரியும். இன்ஃபேக்ட் வந்து ரேண்டல்ஃப்க்கும் இது தெரியும் அப்படின்றது தான் உண்மை. இவங்க 2 பேரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து, இப்படியே நம்ம வந்து டிவிடி ரெண்டில் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் 2-3 வருஷத்தில் வந்து இந்த பிளாக் பஸ்டர் மாதிரி கம்பெனிலாம் வந்து நம்மளை ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க, நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம். ஸோ அவங்க நம்மளை ஏறி மிதிக்கிறதுக்குள்ளே நம்ம முந்திக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பிளாக் பஸ்டர் கம்பெனிக்கிட்ட போய் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு மாஸ்டர் பிளானை வைக்கிறாங்க. பட் அந்த மாஸ்டர் பிளான் வந்து கோஸ் இன் வெயின் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்போ இருந்த CEO ஆஃப் பிளாக் பஸ்டர் வந்து இவங்க 2 பேரையும் அசிங்கப்படுத்தி கேலி பண்ணி நீங்களாம் ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி வெளியே துரத்திடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பயங்கரமாக கஷ்டம்லாம் படல ஹாஸ்டிங். சரி ஓகே, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட டெக்னாலஜி அப்டேட் பண்ணலாம், நம்மளோட கம்பெனியை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் அப்படின்ற விஷயத்தை வந்து கொண்டு வராங்க நெட்ஃப்ளிக்ஸ்.
2005 அப்போ தான் அந்த யூடியூப் அப்படின்ற விஷயம்லாம் உள்ளே வந்துச்சு. பட் அந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கில் அந்தளவுக்கு அப்போ ஃபேமஸ் ஆகல. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அப்படின்றது வந்து எல்லார் கையிலையும் அப்போ இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட்டே இருந்தாலும் இன்டர்நெட் ஸ்பீட் அப்படின்றது ரொம்பவே குறைவாக தான் இருந்துச்சு. பட் ஹாஸ்டிங்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணார். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஃப்யூச்சரில் இன்டர்நெட் தான் உலகமே, இன்டர்நெட் ஸ்பீட் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம், இப்போயே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. பட் அவரோட டிவிடி ரெண்டல் அப்படின்ற பிஸ்னஸ் வந்து சைட் பை சைட் போயிட்டு தான் இருக்குது. இன்ஃபேக்ட் 2005 வந்து 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அட்டைன் பண்ணுறாங்க. 2007 வந்து அவங்களோட 1 பில்லியன் டிவிடி ரெண்டலில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, விச் இஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ் ஃபார் நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ 2007-2006 வந்து இந்த பிளாக்பஸ்டர் கம்பெனி, அது இல்லாத வால்மார்ட் அப்படின்ற கம்பெனிலாம் வந்து இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கிற விஷயத்தை வந்து காப்பி அடித்து அவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு போல் இன்ஃபேக்ட் புட்டுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் இந்த பிளாக்பஸ்டர்ன்ற கம்பெனி வந்து 2010 வந்து பேங்க்ரப்டே ஆயிடுச்சு அப்படின்றது தான் உண்மை. பட் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் பயங்கர பூன் ஆச்சு அப்படின்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ஸோ 2011 அப்புறம் வந்து யூஎஸில் மட்டும் இல்லை, அப்படியே கனடாக்குள்ளே போகிறாங்க, அப்புறம் யூரோப் வராங்க, அப்புறம் ஏஷியா வராங்க. 2016 இந்தியாக்கே வந்துட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இன்ஃபேக்ட் வந்து ஹாஸ்டிங்ஸ் வந்து மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயத்தை வந்து பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணார் அப்படின்றத சொல்லணும். அவங்களுக்கு ரெவன்யூ கம்மியாக வந்தாலும் சரி, ரொம்ப அதிகமாக வந்தாலும் சரி, கண்டினியூஸாக மார்க்கெட்டிங்கில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து வியூவர்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளே வந்தாலே வந்து அவங்களுக்கு கண்டென்ட் வந்து பஞ்சமே இருக்கக்கூடாது, கண்டென்ட் ரொம்ப சர்ப்ளஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து 2007 வந்து மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் லைக் டிஸ்னி, பேரமவுண்ட் பிக்சர்ஸ், சோனி இவங்கள்ட்டெல்லாம் வந்து டீலிங் பேசி பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு வந்து 35,000 ஹவர்ஸ் கண்டென்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளே கொண்டு வந்தார் 2007. அது மட்டும் இல்லை, ஆஃப்டர் 2011 வந்து நிறைய இடத்துல அவங்க மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது நாள் வரைக்கும் நம்ம வெளியில் இருக்கிற மூவிஸை தான் வாங்கி நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளே ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது மட்டும் இருக்கக்கூடாது, இனிமேல் நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெப் சீரிஸ் அப்படின்ற விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ண வெப் சீரிஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ். இன்ஃபேக்ட் வந்து அந்த பர்டிகுலர் வெப் சீரிஸ் தான் வந்து உண்மையிலே வந்து ரிமார்க்கபிள் வெப் சீரிஸ் ஃபார் நெட்ஃப்ளிக்ஸா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இன்றைக்கி வெப் சீரிஸ் அப்படின்றது வந்து உண்மையிலே ட்ரெண்டாக இருக்குது. இதை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான். ஸோ டு கன்க்ளூட் த வீடியோ, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி மோர் தேன் 180 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து 180 கண்ட்ரீஸ் அண்ட் மோர் தேன் 180 கண்ட்ரீஸில் அவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒர்த் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து $260 பில்லியன். இதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெறும் $40 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பேஷன்ஸ் அண்ட் வி ஷுட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் அண்ட் நாட் ஆன் த ரிசல்ட். இந்த விஷயத்தை தான் வந்து ஹாஸ்டிங்கும் ராண்டல்ஃபும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சொல்லப்போனால் வந்து 5 to 7 இயர்ஸாக வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லாமல் அவங்க கண்டினியூஸாக அவங்க பிஸ்னஸில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க பிஸ்னஸை மட்டும் தான் டெவலப் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் ஆஃப்டர் 7 இயர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட க்ரோத் வந்து எக்ஸ்போனன்ஷியலாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. பட் இன்றைக்கி பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் எங்கே நிற்கிறாங்க அப்படின்றது. So always focus on the process and results will automatically come behind you. So இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, this is Kavin signing off from you. Thank you, take care and bye.